மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னா கன்சிடர் 3 ஒரு 3 ஸ்டாக் நான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கிறதா செலக்ட் பண்ணி கொடுப்போம். பொதுவா இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நிறைய கான்செப்ட்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். முக்கியமா வந்து இந்த X/2 அந்த X/2க்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, எப்படி X/3 அண்ட் X/2லாம் இருக்கு, எது வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன் வருவாங்கன்னா உங்க லாஸ்ட் வீடியோ சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி நான் எந்த ஸ்டாக் சொன்னாலும் நீங்களும் ஒரு தடவை கால்குலேட் பண்ணி இந்த X/2 ஃபார்முலா அப்ளை பண்ணி சரின்னு பட்டா ப்ளீஸ் கன்சிடர், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். எனிவே, அந்த வகையில நம்ம பார்க்க போற முதல் கம்பெனி வெறும் 165 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டாக். ஓகேங்களா? ஏன்னா சின்ன சின்ன மக்கள் நீங்க கேட்பீங்க, ஐடியில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1000 2000 இருக்கு, நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்றப்போ உங்களுக்கு 165 ரூபாயில் ஒரு அருமையான ஒரு ஸ்டாக் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சேக்சாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி. இப்போ நீங்க ஆன்லைன்ல சில விஷயங்கள்லாம் புக் பண்ணுவீங்களா, ஆப், அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா நான் ஓலா ஊபர் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா பெரிய பெரிய போர்ட்டல் மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஜிபிஎஸ் வச்சு சில லாரி சர்வீஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஐடி செக்மெண்ட்டுக்கு தேவையான ஃபுட் டெலிவரி மாதிரியான விஷயங்கள், அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் 360 டிகிரிக்கான சப்போர்ட் இது மாதிரி கொடுப்பாங்க. பிளஸ் மெயின்டெனன்ஸும் அவங்களே பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் தான் இந்த சேக்சாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி. லாஸ்ட் 5 வருஷத்துல மட்டுமே 200% growth இருக்கு. இத்தனைக்கும் ஹை வாலட்டிலிட்டி இருக்கு, மேலே போச்சு கீழே வந்து எல்லாம் இருக்கட்டும். ஆனா வாங்கியிருக்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்ககிட்ட 100 ரூபாய் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 300 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இந்த கம்பெனியோட கரண்ட் பிஇ தான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. 17.49. 17.49க்கு ஐடி ஸ்டாக்கே கிடைக்காதா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. 17.49ங்கிறது ஒரு ஜெனுவினான ஒரு இயர் ஆன் இயர் 15+ growth கொடுக்கக்கூடிய 15%க்கு மேல growth கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? அப்படி வகையில பார்க்கும்போது இந்த கம்பெனியோட லாஸ்ட் 10 இயர் இயர் ஆன் இயர் growth பாருங்க, 20%, 19%, 25% இந்த ரேஞ்ச் இருக்கும். சேல்ஸ்லயும் சரி, அடுத்தது ப்ராஃபிட்லயும் சரி, நெட் ப்ராஃபிட்லயும் சரி, இந்த ரெண்டையுமே நீங்க பார்க்கும்போது 15க்கு மேல அப்படிங்கிறது ஒரு விஷயம். புரியுதா? அப்படி 15க்கு மேல ஒரு ஐடி கம்பெனி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு அதோட பிஇ ஆப்வியஸா 20+ தான் இருந்திருக்கும். இப்போ 17.48ல இன்னைக்கு உங்களால பார்க்க முடியுது. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்க, கிட்டத்தட்ட 5 ரூபாய் 83 பைசால வந்து 4 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா 10 ரூபாய் 19 பைசா ஆயிருக்கு. ஸோ 4 வருஷத்துல எப்பவுமே ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது எவ்ரி 5 இயர்ல என்ன ஆகணும், 2 டைம்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஃபண்டமெண்டல் வளராம ஷேர் பிரைஸ் வளர்ந்ததுன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஷேர் பிரைஸ் தூங்க ஆரம்பிக்கும். அப்போ ஃபண்டமெண்டல் அதை நோக்கி வர வரைக்கும் ஒரு 2-3 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களும் பேரலா பாருங்கன்னு சொல்றேன். இப்போ இந்த கம்பெனி பத்தின பேசிக் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எந்த மாதிரியான கம்பெனி அப்படின்னு. ஸோ இந்த கம்பெனியோட இன்னொரு சில ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னு பார்த்தோம்னா, சேல்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா தான் இருக்குது. ஆனால் அதோட ப்ராஃபிட் மட்டும் இயர் ஆன் இயர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள வருதுன்ற விஷயம். அப்புறம் இப்போ இந்த சேலஞ்சஸ், என்ன மாதிரியான சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும் எதிர்காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் காரணமா நிறைய, அதாவது நான் சொல்ல வர்றது வந்து இந்த ஐடி செலவுகள் எல்லாம் குறைக்கணும்னு மற்ற கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் முடிவு பண்றாங்க இல்லையா? அப்போ இவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க இப்போ புதுசா என்ன பண்றாங்க, புதுசா இல்லை, இவங்களுக்கு ஒரு பிரான்ச்சை UK US பண்றதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு அங்கே ஒரு வேலை ஐடிக்கான செலவு குறைச்சாங்கன்னா இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மிட் கேப்ல இருக்கக்கூடிய சைலண்ட் அச்சீவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனி நம்ம தாராளமாக சொல்லலாம். இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் growth வந்து 15+ இருக்குது, 20 அரௌண்ட் இருக்கு ஆக்சுவலாக சொல்லலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது இப்போ நம்ம 165 ரூபா மதிப்புல ஒரு ஸ்டாக்கை பார்த்தோம் இல்லையா? இதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டாக்கை பார்ப்போம். ICICI பேங்க். நிறைய தடவை நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். 1250 வரும்போதெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி பேங்க் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் 1250ங்கிறது சில பேர் மிஸ் பண்ணிட்டு இப்போ 1400 ஆயிடுச்சு, நான் இப்போ வந்து என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலாக இப்போவும் இது கன்சிடரபிள் ஸ்டேஜ் தான். 1500 வரைக்குமே கூட இது கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் 100% growth. அதே மாதிரி எவ்ரி 5 இயர் ஒன்ஸ் நீங்க இந்த கன்சிஸ்டன்சி தாராளமா எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான ஸ்டாக்ல. இதுல கரண்ட் பிஇ ரேஷியோ 17.7 அந்த ரேஞ்ச் இருக்கு. கிட்டத்தட்ட இது ஆவரேஜ் பிஇ 19 இருக்கும். பிரைஸ் டு புக் அதுவுமே கிட்டத்தட்ட கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்த கம்பெனியோடைய சேல்ஸ் இயர் ஆன் இயர் சேல்ஸும் பாருங்க, ப்ராஃபிட்டும் பாருங்க. சேல்ஸ்ன்னு பார்த்தோன்னா 17, 15 இருக்கும். ப்ராஃபிட் பார்த்தா 17, 24, 18 இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ 15+ இருக்கக்கூடிய கன்சிஸ்டண்டான கம்பெனியா இருக்கிறதுனால இந்த கம்பெனி இந்தியாவுடைய பிரைவேட் பேங்க்ல இன்னைக்கு HDFCயை விட ஃபார் பெட்டர் growth கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ICICI இருக்கு. இதுக்கு முன்னாடி இது தலைக்கீழ இருந்தது. ICICIக்கு 2வது இடத்துலயும் HDFC மேலேயும் இருந்தது. இப்போ அப்படி தலைக்கீழ திரும்பி இருக்கு. இதுக்கு காரணம் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட். ரைட்டான மேனேஜ்மெண்ட், ரைட்டான அப்ரோச் டு த கஸ்டமர் அப்படிங்கிற எல்லா விஷயத்திலுமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் தான் ICICI சோஃபார் இன்னைக்கு நிலைமை. ஃபியூச்சர்ல எப்படி போகணும்னு சொல்ல முடியாது. இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் எடுத்து பார்த்தோம்னா 35 ரூபாய் இருக்கு. அதாவது 2022ல 35 ரூபா 44 பைசா இருக்கு. ஒரு 4 இயர்ஸ்லயே கவனிச்சீங்கன்னா 74 ருபீஸ் வந்திருக்கு. இப்போ 80+ போயிட்டு இருக்கு. இப்போ 2 டைம்ஸ்ங்கிறது இது கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் நீங்க வாங்கும்போது ஏர்னிங் பர் ஷேர் மட்டும் பார்க்க
கூட புக்கோட growth பார்க்கணும். ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டர்ல புக்கோட growth-ஆ நீங்க 2 டைம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். 250 ரூபா இருக்கு. எப்போ 2022ல 2026ல உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 2 டைம்ஸா இருக்கு. நான் சொல்றது 4 இயர்ஸ்ல 2 டைம்ஸ், 5 இயர்ஸ்ல 2 டைம்ஸ் இல்ல, 4 இயர்ஸ்ல 2 டைம்ஸ். இதுதான் ஸ்டாக் உடைய முக்கியமான அட்வான்டேஜ். அப்படிதான் நம்ம எடுத்துட்டு வரணும். ஓகே, ஏன்னா 17% இயர் ஆன் இயர் growthனா 4 இயர்ஸ்ல நம்ம தாராளமா அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு கார்பரேட் பேங்க் அப்படின்னா அருமையான ஒரு பேங்க். அதாவது எப்படின்னா சேஃப் ஹெவன் சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு எப்படி நம்ம சேஃப் ஹெவன் சொல்றோமோ அந்த மாதிரி growthல ஸ்டாக்ல ஓரளவுக்கு சேஃப் ஹெவன் சொல்லக்கூடிய கம்பெனி தான் நம்ம இந்த ஐசிஐசிஐ பேங்கை தாராளமா சொல்லலாம். இவங்களுடைய என்பிஏ காலத்துக்கு காலம் பெட்டரான பொசிஷன்ல போயிட்டு இருக்கு. என்ன நெகட்டிவாகவும் சில விஷயங்கள் இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல. அப்படி நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு இந்த அன்செக்யூர்ட் லோனு, கிரெடிட் கார்டு இது மாதிரியான விஷயங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு சான்ஸ் ட்ரை பண்றாங்க. அதுவும் இந்த பர்சனல் லோனுக்கு குறைப்பாங்களாங்கிறத விட இந்த கிரெடிட் கார்டு மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அதுல நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு, அது அஃபெக்ட் ஆகிறது சான்சஸ். பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு வாக்குவாதம் ஏற்படக்கூடிய அந்த கிரெடிட் கார்டு மாதிரியான விஷயங்கள்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சா கூட இவங்க பிசினஸ்ல இருந்து பெரிய அளவுக்கு பாதிக்காதுன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் டெபாசிட்ஸ், நார்மலா டெபாசிட் அப்படின்னாலே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நேஷனலைஸ் பேங்கை பக்கம் நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. அதை உடைக்கணும்னா அவங்க அங்கேருந்து ஒரு 0.5% எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் இங்கே கொண்டு வர முடியுங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பென்ஸ், கூடுதலான எக்ஸ்பென்ஸும் அங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் ஹவவர் இந்தியாவுடைய பேங்கிங் செக்டாருங்கிறது ரொம்ப முக்கியம் இந்தியன் எக்கானமிக்கானது. அதுல பெரிய பங்கு வகிக்கிறதுன்னு ஸ்டேட் பேங்க், ஐசிஐசி, எஸ்டிஎஃப்சி இந்த 3 கம்பெனியை தான் நம்ம மேஜரான பேங்க் எடுக்க முடியும். அதுல ஓரளவுக்கு இன்னைக்கு growth வைஸும் பிரச்சனை இல்லை, உள்ள மேனேஜ்மெண்ட்டும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரென்த்தும் ப்ராப்ளம் இல்லைங்கிற எல்லா இடத்துலையுமே பாஸ் ஆகக்கூடிய ஒரே பேங்க் எனக்கு தெரிஞ்சு ஐசிஐசிஐ பேங்கா தான் இருக்க முடியும். ஓகேங்க, ஏன்னா பெரிய பேங்க் 10 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன பேங்க்குங்க இப்போ கரூர் வைஸ்யா மாதிரியான பேங்க்குங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராஃபிட் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா இது யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய பேங்க் அவங்க இதை செய்யறாங்க அப்படின் போது ஹெவி காம்படிஷன் இருக்கதான் செய்யும். அடுத்தது இன்னும் 10 டைம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஷேர் பிரைஸை வச்சு ஒரு கம்பெனி எடுத்தோம்னா அதுதான் மாருதி சுசுகி இந்தியா. இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 100% growth இருக்கும். 7,000 ரூபாய் இருந்த ஸ்டாக் பிரைஸ் இப்போ 14,000 ரூபாய் வந்திருக்கு. இதோட பி ரேஷியோ இன்னைக்கு ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஜென்யூனான பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 27ல இருந்து 30ங்கிறது எடுத்துக்கலாம். நல்ல எந்த டெப்ஸும் பெருசா இல்லாத ஒரு நிறுவனம் அப்படின்னு எடுத்தோம்னா தாராளமா இந்த ரேஞ்ச் கொடுக்கலாம். டெப்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய அசோக் லேலண்டுக்கு நம்ம 27-26 பி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஃபார் பெட்டர் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் growth சேல்ஸ் அப்படி பார்த்தோம்னா 20%, 16%, அகைன் 27% இந்த மாதிரி இருக்கு. நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தாலும் 27-30 அந்த ரேஞ்ச் வந்து நெட் ப்ராஃபிட் இப்போ ஓரளவு ட்ரெண்ட் எடுத்துருக்குது பார்க்க முடியும். இன்னைக்கு நிலைமைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு 2 கார் சேல்ஸ் ஆகுது, மொத்தமா இந்தியாவில் 2 கார் சேல்ஸ் ஆகுதுன்னா அதுல ஒரு கார் வந்து யாரா இருக்காங்கன்னா மாருதியா இருக்காங்க. இதான் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் லீடராக இருந்தால் மட்டும் போதாது. இப்போ டாட்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதையே நம்ம சொல்ல முடியும். பட் மார்க்கெட் லீடராக இருந்தால் மட்டும் போதாது. இந்த மார்ஜின் பர் கார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சேல்ஸ்ல வரக்கூடிய மார்ஜின் கேப் டாட்டாவை விட இவங்க ஃபார் பெட்டரா இருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பினான்சியல் ப்ராப்ளம் பெருசா இருக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 140 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது 1% தான் டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிறது. ஆனா நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அர்னிங் பர் ஷேர் எல்லாம் கட்டுறேன். 2022ல 128 ரூபாய் அர்னிங் பர் ஷேர் இருந்தது. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கறது எவ்வளவு 2 டைம்ஸ். ஆனா எவ்வளவு இருக்கீங்க 455 ரூபாய். 3 டைம்ஸ்க்கான அர்னிங் பர் ஷேர் வளர்ந்துருக்கு. எவ்வளவு 3 டைம்ஸ் வளர்ந்துருக்கும். அப்போ சில விஷயங்கள் என்னன்னா மார்ஜின் இவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. வேற அதர் இது பார்க்கும்போது ஆட்டோமொபைல் செக்மெண்ட் பார்க்கும்போது அந்த மார்ஜின் கொஞ்சம் கூடுதலா இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஒரு காருக்கான மார்ஜின் ஓவரால் ROI பத்தி பேசல. ஒரு கார் வித்தா நமக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத அடிப்படையில் சில விஷயங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி பெரிய கம்பெனி இன்னைக்கும் கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கேபெக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாங்க. லாஸ்டா 2026 ஆகஸ்ட் மாசம் கூட இந்த காரோடைய பிரைஸ்ல 30,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண, அரௌண்ட் 30,000 ரூபாய் வரைக்கும் பர் காருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹரியானால ஒரு நியூ யூனிட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது மல்டி ஃபியூவல் கான்செப்ட். ஒரு கார்ல இந்த ஃபியூவல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மல்டி ஃபியூவல் கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு வந்து இந்த எத்தனால் 85 சொல்லுவாங்க இல்லையா, எத்தனால் 85 உண்டான என்ஜினை வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ அந்த என்ஜின் வரும்போது எத்தனால் 85 ஆப்வியஸா விலை கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி அதுல ஒரு பெனிஃபிட். இப்போ நீங்க EV-லே போறீங்க அப்படின்னா கூட ஒரு இது இருக்கு, பயம் இருக்கும் நமக்கு வந்து எவ்வளவு தூரம் இது போகும் அப்படின்னு. அந்த பிரச்சனையே இல்லை நீங்க எத்தனால் E85 பொறுத்த வரைக்கும். ஸோ எங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கோ ஓரளவுக்கு அது எல்லாமே அங்கே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் காஸ்ட்டும் குறையும் அப்படிங்கிறதுனால, அதாவது பர் கிலோமீட்டருக்கான காஸ்ட்டும் குறையும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இதுக்குள்ள நம்மளால பார்க்க முடியுது. சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கம்பெனி போன ஜூன் மாசம் மட்டுமே 2 லட்சம் கார் சேல் பண்ணிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 50,000 கார் வரைக்கும் வந்து எக்ஸ்போர்ட்டே ஆயிருக்கு. நம்ம டாலர் பத்தி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எக்ஸ்போர்ட்டுமே கிட்டத்தட்ட 50,000 கார் போயிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு 2ல ஒரு கார் இந்த கம்பெனி தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. 140 ரூபாய் டிவிடெண்ட் எல்லாம் இதுல வந்து ஹையஸ்ட். அடுத்த ஏர்னிங் பர் ஷேர் போன 4 வருஷத்துலயே வந்து 3 டைம்ஸ்க்கு மேல ஆயிருக்குங்கிறது எல்லாமே ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எவ்வளவு மேல இருந்து உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 16,000க்கு மேல இருந்து இப்ப கீழே வந்து திருப்பி வந்து ரெக்கவரி எடுத்து மேல போயிட்டு இருக்கு. ஸோ
கன்சிடர் பண்ணணுமா வேணாமான்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஷேர் பிரைஸ் 14,000 இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒரு 10 ஐசிஐசிஐ ஷேர் வாங்குற இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஒரே ஒரு மாருதி வாங்கலாம், போதும். அவ்வளவுதான் இந்த கான்செப்ட். இப்படிதான் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. எனிவே உங்களுக்கு X/2 பத்தியும் சொல்லியிருக்கேன். அந்த X/2 போட்டு பார்த்து இந்த ஸ்டாக் எல்லாம் அதுல அப்ளைகபிளா இருந்துச்சுன்னா நீங்க கன்சிடர் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. ஓகே. ஸோ நம்ம 3 கம்பெனி பார்த்துருக்கோம். சாக்ஸாஃப்ட் ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சாக்ஸாஃப்ட் பார்த்துருக்கோம். அப்புறம் பேங்கிங் செக்டர்லேருந்து ஒரு ஐசிஐசிஐ பேங்க் பார்த்துருக்கோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து மாருதி சுசுகி இந்தியா பார்த்துருக்கோம். ஸோ எனிவே கம்யூனிட்டியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டூல் அப்டேட் எல்லாமே நிறைய நடந்திருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் நீங்கள் கண்ணா பின்னா வாங்கி வச்சிருக்கிறது எல்லாமே கூட போர்ட்ஃபோலியோவை ரிஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணுது. அதுலேயே ஆட்டோமேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுனால எவ்ரி டைம் நீங்கள் அதை செக் பண்ணும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏதாவது தவறு இருந்ததுன்னா அது உடனே உங்களுக்கு ரிப்போர்ட்டாக எடுத்து ரிவீல் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம சேஃபாக போகிறோம், லாங் ரன் போகிறோம் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி டூல் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத என்னோட இன்டென்ஷன். எனிவே நான் எப்பவுமே சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில சூப்பரா வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.